நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நம்ம போடுற பதிவு அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் நினைச்சிருங்க. நம்ம போடுற பதிவு அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி நடவு பண்ணியிருந்தேங்க. இது வந்து 150 நாள் வயதுடையதுங்க. நம்மாழ்வார் ஐயா வழியில் பின்பற்றி பயணிச்சுட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வு அப்படிங்கிற நம்ம கான்செப்டை வச்சு நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த இடுபொருளுமே இன்னைக்கு வரைக்கும் எதுவும் கொடுக்கலிங்க. ஆள் வளர்த்தி வளர்ந்து நிற்குது. இதுதான் நம்மளுடைய சிறப்புங்க, பாரம்பரிய ரகத்தோட சிறப்புக்கள்ங்க. ஏன்னா நம்மாழ்வார் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க, விதைப்பு அறுவடை அப்படிம்பாங்க. அந்த பணியில தான் இப்போ நம்ம பாதையில் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அவங்க இதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எவ்வளோ வளர்த்திங்க, கிட்டத்தட்ட நம்ம ஆள் வளர்த்தி வளர்ந்து நிற்குது. இன்னும் அந்த பக்கமெல்லாம் போனால் இது வரப்பு கங்குங்க, அதனால கொஞ்சம் கரெக்டாக ஆள் வளர்த்தி இருக்கு. இன்னும் உள்ளே போக போக ஆள் உள்ளே போனால் தெரியாதுங்க, அந்த அளவுக்கு வளர்த்தி ஃபுல்லாக வளர்ந்துருக்குதுங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த இடுபொருளும் கொடுக்கவே இல்லைங்க, வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் பாஞ்சதுங்க. ஒற்றை நாட்டு நடவு முறையில் ஒரு அடிக்கு ஒரு அடி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி வச்சுதான் நம்ம நட்டோங்க. ஓரளவுக்கு நல்லா மகசூல் ஓரளவுக்கு வரும்னு எதிர்பார்க்குறேங்க. ஏன்னா மணிகள் வந்து நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்ல மணிகள் நல்லா இருக்குங்க. இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு 20 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. ஏன்னா இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முன்னொரு காலத்தில் வந்து மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்ததுங்க, தடை செய்யப்பட்ட அரிசியாக இருந்தது. இன்னைக்கு சாமானிய மக்களும் சாப்பிடக்கூடிய அரிசியாக நம்ம பாரம்பரிய ரகத்தில் கருப்பு கவுனி மாறிடுச்சுங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு. ஏன்னா இதை சாப்பிட்டா நோய் வராதுங்க, அதுக்காக தான். ஏன்னா கேன்சர் செல்லுகளை பூரா தடுத்துருதுங்க, அதுக்காக தான் இதை செய்யறதுங்க. மரபு வழி வேளாண்மையில் எல்லா பாரம்பரிய ரகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுங்க. அதனால எல்லா விவசாயிகளுமே இது மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு வரணும். இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம்னா மட்டும்தான் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியுங்க. இல்லைன்ட்டா இன்னைக்கு நம்ம வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்காக மருத்துவமனையை நாடித்தான் தினம் போயிட்டு இருக்கணுங்க. அதை தவிர்க்கணும்னா எல்லா விவசாயிகளும் இயற்கை முறை விவசாயத்துக்கு வரணும். நம்ம மண் நல்ல வளமாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க. இல்லைன்னா நம்ம நோயோடு தான் வாழ முடியுங்க. ஏன்னா இதுக்கு எல்லாமே நம்ம எல்லாரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம்பாங்க, வரப்புகளுக்கு வந்து களைக்கொல்லிங்கிற பேரில் அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் நடுவாங்க, கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக எடுக்கணும்னு உரங்கள் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அது எல்லாம் தவிர்த்து முழுக்க எல்லாருமே சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் சாத்தியமற்றது அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து சாத்தியம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறோங்க. இயற்கை வழி வேளாண்மை, நம்ம மரபு வழி வேளாண்மை, நஞ்சில்லாததுங்க, நல்ல வரக்கூடிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொரியான் வந்துருந்துச்சுங்க, பார்த்தீங்கன்னா அது தெரியுங்களா? இந்த இடமெல்லாம் பொரியான் அந்த புள்ளியாக இருக்கு, உங்களுக்கே தெரியும். இது எல்லாமே இருந்துச்சு, அதை வந்து அதையே சீர் பண்ணிக்கிச்சுங்க. இந்த இடமெல்லாம் இதுதான் பொரியான் வந்ததுங்க, அதை தன்னைத்தானே சீர்படுத்திக்கிச்சுங்க. இதுதான் இதனுடைய சிறப்பு. இதே பல்கலைக்கழகங்களாக இருந்ததுன்னா, கெமிக்கல் விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு தனியாக பூச்சிக்கொல்லி மருந்துகள், பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லக்கூடாதுங்க, அது விஷங்கள். அதைத்தான் இன்னைக்கு கௌரவமாக பாட்டில் அடைச்சி பூச்சி மருந்துன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அதனால விஷங்கள் தெளிப்பாங்க. அந்த விஷங்கள் தெளிக்கையில் இந்த நெல் மணிகளில் தான் எல்லா விஷங்கள் ஏறுதுங்க. அதை வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம கொண்டு போய் நம்மளும் சாப்பிட்றோம், நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். இதையெல்லாம் கொடுக்கையில் அவங்களுக்கு பல நோய்கள் வந்துடுது, நமக்கும் வருங்க. இதையெல்லாம் தவிர்க்கணும்னா எல்லா நுகர்வோரும் நீங்கள் இயற்கை வழி வேளாண்மை செய்கிற விவசாயிகளை தேடி பார்த்து அவங்ககிட்ட பொருள் வாங்குங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. ஏன்னா அவங்களும் உற்பத்தி பண்ணுறவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளை நாடி வர நுகர்வோருக்கு நஞ்சில்லாத பொருளை கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிக நெல் ரகங்களை நட்டு அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நஞ்சில்லாத உணவு எல்லா ரகங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிங்க. ஏன்னா சீரா சம்பா இருக்குது, தூயமல்லி இருக்குது, கிச்சடி சம்பா இருக்குங்க, இது மாதிரி நிறைய ரகங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஈரோடு மாவட்டம், நம்ம மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்கு உண்டான ஃபேமஸான ரகம் பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு சம்பாங்க. திருச்செங்கோடு சம்பா மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. அதை சாப்பாடு வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மணக்குங்க. அது மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது, அந்தந்த மாவட்டத்துக்கு உண்டான ஃபேமஸான ரகங்கள்லாம் இருக்குது. அதை பயிர் பண்ணுங்க, நல்ல விளைச்சல் எடுங்க. என்னுடைய நோக்கமே நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வுங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயிகள் ஆதரிங்க, இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்குங்க.
உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. அதனால நம்மளே கிட்டத்தட்ட நிறைய ரகங்கள் பயிர் பண்ணியிருக்கிறோம். அதனால நம்மகிட்ட பொருள் வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல் உணவு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கையை காப்போங்க. வாருங்கள், வரவேற்கிறோம். நம் தேகம் காப்போம், நம் தேசம் காப்போங்க. இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம், நம் மண் வளத்தை பாதுகாப்போங்க, இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க.